ஒரு சிறிய நகரத்தில் ரமேஷ் என்ற இளைஞன் வாழ்ந்தான். நண்பர்கள் அனைவரும் புகை பிடிப்பதால் ஒரு சிகரெட் தானே, என்ன ஆகப் போகுது என்று அவனும் தொடங்கினான். ஆரம்பத்தில் அது ஸ்டைல் போல தோன்றியது. மன அழுத்தம் குறைவது போலவும் உணர்ந்தான். ஆனால் நாட்கள் செல்லச் செல்ல ஒரு சிகரெட் இல்லாமல் அவனுக்கு நிம்மதியே கிடைக்கவில்லை. சில வருடங்களில் ரமேஷ்க்கு அடிக்கடி இருமல், மூச்சு திணறல் வந்தது. வேலைக்கு செல்லும் போது கூட சீக்கிரம் சோர்ந்து போனான். ஒருநாள் மருத்துவமனையில் டாக்டர் சொன்னார், உங்கள் நுரையீரல் பலவீனமா ஆகிடுச்சு. இப்பவே புகையை நிறுத்தலன்னா வாழ்க்கையே கேள்விக்குறி ஆகிடும். அந்த வார்த்தைகள் ரமேஷின் மனதை உலுக்கியது. வீட்டுக்கு சென்றதும் ஒரு சிகரெட் எடுத்து பிடிக்க ஆரம்பித்தான். அப்போது அவன் சிறுமகன் அவனை கட்டிப்பிடித்து கேட்டான், அப்பா, நீ எப்பவும் என்னோட தான் இருக்க வேண்டும். அந்த நிமிஷம் ரமேஷ் உணர்ந்தான், புகை பிடித்தது தன்னை மட்டும் இல்ல, தன் குடும்பத்தையும் மெதுவாக அழிக்கிறது என்று. அன்றே அவன் சிகரெட்டை தூக்கி எறிந்தான். வலி இருந்தது, பழக்கம் விடுவது கஷ்டம்தான். ஆனால் உயிர், குடும்பம், எதிர்காலம், அவையெல்லாம் அதைவிட மதிப்பானது. புகை பிடிப்பது ஸ்டைல் இல்ல, மெதுவான விஷம். இன்று விட்டால்தான் நாளை நன்றாக வாழ முடியும். இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.